நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்கள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம தந்தி டிவியில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தோம். எல்லா டிவிலையும் வந்துருந்துச்சு. தனியார் பேருந்தில் குரூப் 4 வினாத்தாள் A4 தாளில் ஒட்டப்பட்ட அவலம், வினாத்தாள் கசிய வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவிகளில் இன்றைக்கி நியூஸ் வந்துச்சு. அதாவது மதுரையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ட்ரெஸரி ஆஃபீஸுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வச்சு அந்த ப்ரைவேட் பஸ்ஸுடைய கதவை வந்து பார்த்திங்கன்னா A4 சீட் போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. இது வந்து இந்த தெர்மோக்கோலை விட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக இது வந்து இருக்குது. அதை நான் என்ன கேட்குறேன், பொதுவாகவே இந்த டிஎன்பிஎஸ்சி மேலே மாணவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. உச்சநீதிமன்றமே சிவில் ஜட்ஜ் நீதிபதி தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குரூப் 4 எக்ஸாம் எத்தனை பேருடைய வாழ்க்கை, 20 லட்சம் பேர் வாழ்க்கை, ஒரு 7247 சென்டரில் எக்ஸாம் நடக்குது. தேர்வு மையம் 7247 தேர்வு மையங்களில் அப்ராக்சிமேட்டாக எக்ஸாம் நடக்கும். ஒரு மாவட்டத்திற்கு 190 தேர்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வருது. அந்த 190 தேர்வு மையத்துக்கும் இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் வச்சு தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதை விட அவலம் வந்து எதுவும் கிடையாது. மாணவர்கள் வந்து உங்களை நம்பி தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியை என்னதான் முறைகள் நடந்தாலும் டிஎன்பிஎஸ்சியை நம்பி தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு போகிறதுங்கிறது யார் அனுமதி கொடுத்தது? சேர்மன் என்ன சொல்கிறாரு, இது குறித்து விளக்கம் கோரப்படும். விளக்கம் நீங்கள் என்னைக்கு கோருவீங்க? அந்த விளக்கம் நீங்கள் என்னைக்கு பப்ளிக்காக சொல்லுவீங்க? இதன் மூலம் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாவீங்களா? 4 மாதமாக 3 மாதமாக 24 மணி நேரமும் சாப்பிடாமல் தூங்காமல் உட்காந்து படித்த பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் கசியவில்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே, இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி சம்பவம் 2011 நடந்துச்சு. 2011 ஜூன் மாதம் குரூப் 4 தேர்வு நடக்கும் பொழுது, அதாவது திமுக கவர்மெண்ட் முடிஞ்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. தர்மபுரியில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, கடலூரில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பரவலாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இருக்கிற சேர்மன் செல்லமுத்து அவர்கள் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகலை, எல்லாரும் ஒழுங்காக எழுதணும், எக்ஸாம் காலம் ஒழுங்காக இருக்குன்னு சொல்லி சொன்னார் வழக்கம் போல். அதை நம்பி தான் எல்லோரும் எக்ஸாம் எழுதணும். அதற்கு அடுத்த வருடம் 2012ஆம் வருடம் நம்ம நாமக்கல், ஈரோடு போன்ற இடங்களில் நிறைய இடங்களில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. அது விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கடலூரில் 2011 அவுட் ஆயிடுச்சு சொன்னோமோ அந்த எக்ஸாமில் மாநில அளவில் ஒருத்தர் 3ஆம் ரேங்க் எடுத்து ஒருத்தர் வாங்கினார், மிஸ்டர் பாலன் அவர் பேர், அதுக்குள்ள ஞாபகம் இருக்குது. அப்போது அன்றைக்கி தர்மபுரியில் அது இந்த கடலூரில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் வச்சிங்க, எல்லாரும் எழுதணும், படித்தோம், பாஸ் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன், எத்தனை நாள் தான் வந்து இதை பொறுத்து கொண்டே போகுது? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, சேர்மன் சொன்னால் நம்ம நம்பணும். அதாவது இது நம்பினா தான் சோறுனாங்க, சரி ஓகே நாங்கள் நம்புகிறோம். பட் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அது கொஞ்சமாவது உணர வேண்டும். டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய அலுவலர்களும் சரி, மெம்பரும் சரி, செக்ரட்டரியும் சரி, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினரும் சரி, சேர்மனும் சரி, இவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுதி தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் அந்த தேர்வு எழுதும் பொழுது இந்த மாதிரி வினாத்தால் ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா சாதாரணமாக அதை கடந்து போவாங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசாங்கம் இனியாவது தவிர்க்க வேண்டும். நாளைக்கு காலையில் எக்ஸாம் நடக்க போகுது, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அசம்பாவம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலைங்கிறது உறுதிப்படுத்தி கொண்டு தேர்வை வந்து அவங்க வந்து வைக்கணும். மாணவர்களும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன், இப்போ ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகிறாங்க. நான் ஒரு டவுட்டுக்கு கேட்குறேன், இந்த ப்ரைவேட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து கண்டிப்பாக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருப்பார். இவர் வந்து சரி இதில் வந்து கொடுமை என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் எப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வருது, எப்படி வந்து ட்ரெஸரி ஆஃபீஸ் போகுது, அங்கேருந்து வேன்லேயோ இல்லை எதுலையோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகுது, இதெல்லாம் இதற்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போகிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா இந்த ப்ரைவேட் பஸ்ஸை வந்து இவங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? இந்த ப்ரைவேட் பஸ்ஸை ஃபாலோ பண்ணி டிரைவருக்கு வந்து ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பஸ்ஸில் தான் கொஸ்டின் பேப்பர் வருது, ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு சொன்னால் அவர் கொடுக்காம இருப்பாரா? அந்தளவுக்கு எல்லோரும் நல்லவர்களா தமிழ்நாட்டில்? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் எங்கே வருது, எங்கே வைக்கிறாங்க, எங்கே போகுது யாருக்குமே தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகிறது கொண்டு டிவியில் போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே ரகசியம் காக்கப்படுகிறது, அதுதான் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ எனிகோ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். வினாத்தாள் இது வரைக்கும் கசியவில்லை என்று சேர்மன் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஸோ நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறீங்க, அது நல்லா படித்தவங்க 15 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்கள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். உங்கள் முன்னாடி ஓப்பன் ஆகாமல் முன்னாடியே ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா
தயவு செய்து அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் சொல்லுங்கள், அதை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். சும்மா ஏனாவது வேணாம்னு சொல்லி அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. டிஎன்பிஎஸ்சிக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர், அவ்வளோதான். அவங்க குப்பனாக இருந்தாலும் சுப்பனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து எழுதும்பொழுது உங்கள் முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் அந்த பண்டிலை ஓப்பன் பண்ணணுங்கிறது ரூல்ஸ் இருக்குது. அதே மாரி முன்னாடியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னா தயவு செய்து அதை அனுமதிக்காதீர்கள். கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சி கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு கருத்துக்கள் நாங்கள் இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.